1931 மார்ச் 23 லாகூரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை ரொம்ப பதற்றமா இயங்கிட்டு இருக்கு. சிறைச்சாலைக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னடான்னா, ஒரு 3 பேரை தூக்கில போட போறாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அவங்களுக்கு அந்த பிரேதத்தை என்ன செய்யணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி திட்டமிட்டு சிறைச்சாலையினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவரை இடிச்சுட்டு ஒரு ட்ரக்கு கொண்டு வந்து அந்த பிரேதங்களை போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. சட்லஜ் ஆற்றங்கரையில அந்த 3 பிரேதங்களையும் வைத்து எரிக்கிறாங்க. பாதி எரியுண்ட நிலையில அந்த பிரேதங்களை எல்லாம் தூக்கி அந்த ஆத்துல அப்படியே போட்டுட்டு இவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. நாங்க அவங்க 3 பேரையும் தூக்கில போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரே கொந்தளிக்குது. லாகூரே பதற்றத்துல துடிக்குது. எல்லா மக்களும் அந்த சட்லஜ் ஆற்றங்கரைக்கு ஓடி போயிட்டு அந்த பிரேதங்களை தேடி கண்டுபிடிச்சு அதனுடைய சிதைந்த உறுப்புகளை எல்லாம் எடுத்து அடுத்த நாள் காலையில லாகூர்ல கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய பேரணியை நடத்துறாங்க. அந்த சிதைந்து போன அந்த பிரேதங்களினுடைய உடல் உறுப்புகளை ஒரு பெட்டியில வைத்துக்கிட்டு ஊர்வலம் நடத்துறாங்க. ஒரு பெரிய கிளர்ச்சி அந்த இடத்துல ஏற்படுது. ஆனால் அந்த தூக்கில் போடப்பட்டவன் யார் தெரியுமா? ஒரு 23 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் தான். வரலாற்றுல என்னைக்குமே மறக்க முடியாத அந்த நபர் யார்? பகத்சிங் தான்.